கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு மேடையிலே பூரிப்போடு நிற்கின்ற இற்றை நாள் வரை நான் போகிற வழியெங்கும் நான் போகிற ஊரெங்கும் துணைக்கு தன்னுடைய இதயத்தையும் அனுப்பி வைக்கிற என்னுடைய தாய் தந்தையரின் பாதங்களை பணிந்து என்னுடைய பணியை துவங்குவதிலே நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி. யங் இந்தியா பப்ளிக் பள்ளியினுடைய ஒரு அருமையான நிகழ்வு இன்னைக்கு போதை பொருள் ஒழிப்பு தினம் ஜூன் 26. அதை முன்னிட்டு ஒரு அருமையான அற்புதமான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியோட சேர்ந்த இன்னைக்கு பேரண்ட்ஸ்க்கெல்லாம் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம், பேரண்ட் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வேற இன்னைக்கு. இல்லை பேரண்ட் கேட்டீங்களா? எல்லாம் கேட்டு எதுவும் மாறாம இருப்பீங்களா? அவங்க தானே பேரண்ட்டு. அதேதான். ஒன்றும் பயம். ஒரு அண்ணெல்லாம் அப்படி சிரிக்கிறாப்புல, என்ன தம்பி நம்ம வரலாறையே சொல்லுவான் போல இருக்கு. எல்லாம் நம்ம ஊர்ல அதான், எல்லாம் பொறுப்பா கேட்டுப்பாங்க, ஒன்னையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரிதான் இருக்கும். பரவாயில்ல, இந்த குழந்தைங்க அங்கிருந்து விளையாடுறதெல்லாம் விட்டுருங்க, சும்மா ஃப்ரீயா விட்டுருங்க. கொஞ்சம் அந்த சைடு அப்ப இந்த பின்னால போறாங்க கேம்பஸ், அந்த சைடு அதை மட்டும் பார்த்துங்க. இந்த மரத்தை தாண்டி பின்னாடி சில குழந்தைங்களாம் ஓடுது, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க மேடம். யாராவது இருந்தாங்க, நாங்கள் ஸ்டாஃப்ஸ் இருந்தாங்கன்னா ஒரு 2 பேர் மட்டும் இருக்க சொல்லிட்டுங்க. சும்மா 2 பேர் மட்டும் நில்லுங்க. இப்போ இன்னும் பரபரப்பா எல்லாரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை, 2 பேர் ஓடிட்டு இருக்கேன், அவ்வளோதான். நம்ம ஊர்ல ஒருத்தர் திரும்பி பார்த்துட்டா போதும், எல்லாரும் இந்த அளவுக்கு ஒன்றும் நடக்கல. 2 பேர் டிராயரை போட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பள்ளியின் சார்பாக என்னை அழைத்த மரியாதைக்குரிய சேர்மன் சார் உள்ளிட்ட ட்ரஸ்டீஸ் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய இதயபூர்வமான அன்பும் நன்றிகளையும் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். இந்த நிகழ்ச்சிக்காக மிக மிக இனிமையாக என்னை ஒருங்கிணைத்த இனிய சகோதரி மேகலா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி கலந்த அன்பும் வணக்கங்களும். மிக சிறப்பான ஒரு பாரம்பரிய நடனத்தை வெறும் பாரம்பரிய நடனமாக மட்டுமல்லாமல் சமூகத்திற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய பாடல் வரிகளோடு சேர்ந்த பாரம்பரிய கலையை இன்றைய சூழலில் மிக மிக அருமையாக செய்து வருகிற அன்பண்ணன் பழனிசாமி அவர்களுக்கும் அவர்களுடைய குழுவினருக்கும் இந்த கும்மியிலே பங்கேற்று நடனமாடுகிற அத்தனை பேருக்கும் என்னுடைய இதயபூர்வமான அன்பும் நன்றிகளும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு வெறும் அந்த சிட்டி, மெட்ரோ சிட்டியில் இருக்கிற பள்ளிகளில் மட்டுமே பேசி, காலேஜில் பேசி, நம்ம ஊர்ல நான் பிறந்து வளர்ந்த இடமா இருக்கிற ஒரு கிராமத்தை ஒட்டி இருக்கிற ஒரு சிபிஎஸ்இ பள்ளியில் இப்ஸ்ல பேசுறது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. முதல்ல இந்த ஸ்கூலை பத்தி சொல்றதுல எனக்கு ஒரே ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, ரொம்ப அழகான கேம்பஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இயற்கை சூழல். ஏன்னா மெட்ராஸில் இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, ரோடை கிராஸ் பண்ண முடியாது, அப்படி சிரமமா இருக்கும். அப்பார்ட்மெண்ட் மாதிரி தான் பாதி ஸ்கூலே வச்சிருக்காங்க. ஒரு படிப்புக்கு, ஒரு ஒழுக்கத்துக்கு, ஒரு நல்ல வாழ்வியல் முறைக்கு ஒரு பள்ளியினுடைய வளாகம் எவ்வளவு உறுதுணையா இருக்கு அப்படிங்கிறது உங்க குழந்தைங்க படிச்சு முடிச்சு அடுத்த லெவல் போறப்ப அவங்க நல்லா புரிஞ்சுப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சூழல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப என்விரான்மெண்ட் நம்ம சொல்றோமே, ஒரு சூழல்னு சொல்றோமே, அது மிக மிக முக்கியம். அந்த குழந்தை ரிலாக்ஸ்டா நடந்து போறதுக்கு, இல்லை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறப்ப அதில் பார்க்குற விஷயங்கள், இது எல்லாமே உணர்வோட சம்மந்தப்பட்டது. நீங்க படிப்புங்கிறது ஸ்கூலுக்கு அவன் வரா, கிளாஸுக்குள்ள உட்காடுறான், அவங்க பையனோ பொண்ணோ உட்காடுறாங்க, புத்தகத்தை எடுக்கிறாங்க, படிக்கிறாங்க. இது மட்டும் படிப்பு இல்லை, அது மட்டும் படிப்போடு தொடர்புடையது அல்ல. அவங்க பார்க்குற விஷயங்கள், அவங்க கேட்குற விஷயங்கள், அவங்க கண்ணில் எது அடிக்கடி பட்டுக்கிட்டே இருக்கு. இவ்வளோ பசுமையான சூழல் இருக்கிறப்ப அதிகமான மன அழுத்தம் இருந்தா கூட அந்த குழந்தைங்களுக்கு மன அழுத்தம் உளவியல் ரீதியா குறையும். காரணம், சூழல் அவ்வளவு முக்கியம், அவ்வளவு முக்கியம் சூழல். வாடா தம்பிடே, வாடா உட்கார்றா, உட்காரு. 2 தான் வந்திருக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு. ஒருத்தன் சேர தூக்கிட்டு போறான் பாரு, பயங்கரமான பயலா இருப்பான் போல. அப்படியே போய் கேம்பஸ் வெளியில போய் வீட்டுக்கு கொண்டு போயிட போறான். இல்ல அம்மா கிட்ட தான் போடுறான், நல்ல பையன், வெரி குட். அவ்வளோ முக்கியம் இந்த போதைப் பொருள் விழிப்புணர்வுங்கிறப்ப. நான் சில நிமிஷம் பேசிட்டு அப்புறம் நான் பேரண்டிங்க்கு வரேன்.
இன்னைக்கு சராசரியாக இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும், இந்தியாவில் மட்டும் 200 மில்லியன் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது 20 to 30 கோடி பேர் போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்காங்கன்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு மிக மிக எச்சரிக்கையா இருங்க. உங்கள் குழந்தையினுடைய நடவடிக்கையில் வழக்கத்தை விட அதிகமான ஏதாவது செயல்பாடுகள் தெரிஞ்சதுன்னா நீங்க அவன்கிட்ட உட்காந்து பேசணும். இன்னைக்கு பேரண்டிங்க்கும் இந்த ட்ரக் அவேர்னஸ்க்கும் நெருங்கிய தொடர்பே இருக்கு. இன்னைக்கு ஏன் குழந்தைங்க ஒரு தனி உலகத்துக்குள்ள அவங்க போயிட்டே இருக்காங்க அப்படின்னா, பெற்றோர்கள் யாரும் அவங்ககிட்ட சரியா பேசுறதே இல்லை. எத்தனை நான் என் குழந்தைங்கிட்ட உட்காந்து நானும் என் ஒய்ஃபும் நல்லா பேசுவோம். மனசாட்சியை தொட்டு கையை தூக்கணும். கையை தூக்கின குழந்தைங்க, அப்பா அம்மாவோட குழந்தைங்கள இப்ப கேள்வி கேட்பேன். இந்தா போட்டாச்சுல கீழே தூக்கினதே 3 டிக்கெட், அதுல 2 டிக்கெட் கைகளை போட்டாச்சு. ஓகே மேடம், மேனேஜ்மெண்ட் ட்ரஸ்டீஸ் இதுல வரமாட்டாங்க, விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் அவங்க. சூப்பர் சிஸ்டர், வெரி குட் வெரி குட். ஒரு அக்கா பாதி தூக்குறாங்க. என்ன கேட்டுருவானா, எழுப்பிடுவானா? பக்கத்துல வீட்டுக்காரு அவரு கை தூக்கல, கேட்டாலும் கேட்பான், ஏன் வம்பு நமக்கு. சிஸ்டர் கை தூக்குறப்ப பாக்குறாரு, ஏண்டி வம்பெழுத்து விலைக்கு விடுறேன். பையன் தூக்க சொன்னானா? அதான் அப்பதான் உண்மைதான், பையனே தூக்க சொல்லியிருக்கானா. அப்ப அம்மா டெய்லி பேசுறாங்கன்னு. டெய்லி பேசுறாங்கன்னா சாப்பிட்டியா, படிச்சியா, குளிச்சியா, ஏன் பாத்ரூம்ல இவ்வளவு நேரம் இருக்க? இதை சொன்னா எல்லா குழந்தைங்களும் சிரிக்கும். ஏன்னா எல்லா அம்மாவும் இதை கேட்காத அம்மாக்களே உலகத்துல கிடையாது. ஏன் பாத்ரூம் அமைஞ்சிருக்கான் பாருங்க, அத்தனோண்டு பையன். அவனும் படிக்கிறானா சார் இங்க? என்ன ப்ரீகேஜி எல்கேஜியா? எல்கேஜி. அவன் சிரிக்கிறாங்க அவ்வளவு புரிஞ்சு. பாத்ரூம்னா புரிஞ்சிச்சு அவனுக்கு. இந்நேரம் அம்மா அதுல தான் திட்டிட்டு, மேடம் உட்காருங்க மேடம், நீங்களும் கையில ஸ்நாக்ஸ் வச்சுட்டு தடுமாறுறீங்க, எந்த குடும்பத்துக்கு தரதுன்னு. உங்க இவ்வளவு பெரிய கூட்டத்தில் அவங்க குடும்பம் எங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. கை நிறைய ஸ்நாக்ஸ் வச்சுட்டு அந்த அம்மா அல்லாடுது அங்கிட்டு இங்கிட்டு உட்காந்து. குழந்தைங்களுக்கு தான் சந்தோஷம். இன்னைக்கு இருக்கிற இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்றேன், நம்ம இப்ஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணி பேசதான் நான் வந்திருக்கேன். ஓகேவா? முழுக்க முழுக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பேசதான் வந்திருக்கேன். அதனால இன்னைக்கு ஒரு கையை பார்த்துருவோம் அம்மா அப்பாவை, அப்புறம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஓகேவா? நீங்க இருக்கிற அந்த என்ன பிரச்சனை அப்படின்னா, எதனால குழந்தைங்க நம்ம குடும்பத்தோட நெருக்கமா இல்லாம வெளியில ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுது பிடிமானத்துக்கு. எதனால அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நாம அவங்க கிட்ட எவ்வளவு தூரம் அன்பா பண்பா நடந்துக்கிறோங்கிறதுல இருந்து ஆரம்பிக்குது. இங்க இருக்கிற எல்லாருக்கும் என்ன தேவை? உங்க குழந்தைங்க நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும். எனக்கு அந்த மானிட்டர் வால்யூம் நல்லா வச்சிருக்கேன்னு, மானிட்டர் வால்யூம் மட்டும் நல்லா வச்சுக்கோ. ஏன்னா நேற்று நைட் ஷூட்டு 2 மணிக்கு தான் முடிஞ்சது. நீ எனக்கு சப்போர்ட் பண்ணாதான் என்னோட ஆம்பிளிஃபையர் ஒழுங்கா இருக்கும். நல்லா படிக்கணும், நல்லா படிச்சுக்கிட்டே இருக்கணும், நிறைய மார்க் எடுக்கணும், நிறைய மார்க் எடுத்துக்கிட்டே இருக்கணும். முக்கியமா நம்ம சொந்தக்கார பைய பிள்ளைகளை விட 1 மார்க்காவது கூட எடுக்கணும். ஒரு பாப்பா சொல்லுது, வா இது ஷார்ப் அதிகமாயிருச்சு பாருங்க, ஷார்ப் குறைச்சு. இதான் பேரண்ட்ஸ்க்கான அதிகபட்ச லட்சியம் தான். அப்புறம் என்ன, இந்த மாதிரி ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம், பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்னு இப்ஸ்ல கூப்பிடுறப்ப நீங்க உங்க பையன் எவ்வளவு மார்க் போன எக்ஸாம்ல, என் பையன் எவ்வளவு மார்க், என் பையன் நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டான் சார். இதை அப்பாக்கள் பேசவே மாட்டாங்க, நான் எழுதி தரேன். அப்பாக்கள் 2 பேரும் என்ன பேசுவாங்கன்னா, பொழப்பு போகுதா போலையா, எங்க சார் போகுது. இதுதான் அப்பாக்கள் பேசுற விஷயமா இருக்கும். பாதி அப்பாக்கள் அந்த பையன் என்ன செக்ஷன்னே தெரியாது. நான் எழுதி தரேன் கரெக்டா பாப்பா ஒன்னே ஒண்ணு. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க,
எங்க அப்பாவுக்கு நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருத்தப்பட்டு நான் பார்த்திருக்கேன். எங்க அப்பாவுக்கு நான் படிக்கிற செக்ஷனே தெரியாது, என் கிளாஸ் டீச்சர் யாருன்னு தெரியாது, இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், அவர் அவங்க அம்மா அப்பா கிட்ட ராஜாவா வளர்ந்தாரான்னு தெரியாது. நல்ல ஞாபகம் இருக்கிற பெண்கள் எல்லாம், உங்க அப்பா உங்க தாத்தா பாட்டிட்ட, உங்க தாத்தா பாட்டி உங்க அப்பாவை ராஜா மாதிரி வளர்த்தாங்களான்னு தெரியாது, உங்க அப்பாவும் ராஜாவான்னு தெரியாது, அவ்வளவு வசதியான ஆளான்னு தெரியாது. ஆனா எந்த அப்பாவும் தனக்கு வசதியே இல்லைன்னா கூட தன்னுடைய பெண்களை இளவரசிகளாக மட்டும்தான் வளர்ப்பதற்கு ஆசைப்படுவார். அதுக்குதான் அவ்வளோ பெரிய உழைப்பு. அவ்வளோ இதுல என்னன்னா, இது வரேன் நான் பேரண்ட் நிறைய எனக்கு என்ன பண்ணுங்க, இப்ஸ்ல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாம புருஷன் முன்னாடி மட்டும் உட்கார வைங்க ஒரு நாள் மேனேஜ்மெண்ட்ல, ப்ளீஸ். என்ன சார், அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயம் நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம், வேற ஒன்றும் கிடையாது. நீங்க உங்களுடைய கனவு கற்பனையில என்னவா இருக்கு அப்படின்னா, இப்ப 2 பேர் பேசுறப்ப உன் குழந்தைய விட என் குழந்தை பெட்டர் அப்படி சொல்லிட்டா நீங்க உங்க குழந்தை என்ன நினைக்கிறீங்க, இருக்கிறதே பெஸ்ட் இவன் தான் குழந்தை. நம்ம மாவட்டம் என்ன, திருப்பூர் மாவட்டமா நம்ம ஸ்கூலு? திருப்பூர் மாவட்டத்திலே நம்ம குழந்தை தான் பெஸ்ட். ஏன்? ஏன்னா சொந்தக்காரனை விட 1 மார்க் அதிகமாக வாங்கிட்டான். நான் அடிக்கடி பேசுற அவன் கிளாஸ்மேட்டு அவனோட 1 மார்க் அதிகமாக வாங்கினாங்க. அப்ப என் குழந்தை தான் பெஸ்ட், நான் பெத்தது வீண் போகல, வாரியாத்தா இயேசு எல்லாம் காப்பாத்திட்ட, குலதெய்வமே உனக்கு கும்பிடு போடுறேன், மாவுளை கேத்துறேன், கட்டி புரள்றேன், உருள்றேன், அண்ணனை நிப்பாட்ட சொன்னாலும் கும்மி ஆடிக்கிட்டே இருக்கேன், விடிய விடிய பள்ளியப்படம் சொன்னாலும் கேட்காம ஆடுறேன், அந்த அளவுக்கு வேண்டிக்கிறது எல்லாத்தையும். ஏன்? ஆனா நீங்க இருக்கிற பேரண்ட்ஸ் ஒண்ணு சொல்றேன், நீங்க ஆசைப்படுறதுக்காக மறைமுகமாக உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் தேவையில்லாத மன அழுத்தத்தை உருவாக்குகிறீர்கள் என்பதை புரிஞ்சுக்கணும். நீங்க ஆசைப்படுறது தப்பே கிடையாது. நீ நல்லா படின்னு சொல்றது நல்லது, அவனை மாதிரி ஏன் படிக்கலன்னு சொல்றது தப்பு. ரெண்டுத்துக்கு ஒரு வித்தியாசம் புரிஞ்சுங்க இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாருமே. நீ நல்லா படுறா தாராளமா சொல்லுங்க, நீ நல்லா படிமா தாராளமா சொல்லுங்க. அவனும் நீ தானே கிளாஸ்மேட்டு, நீங்க 2 பேரும் தானே இப்ஸ் போறீங்க, உங்க 2 பேருக்கு தானே ஒரே டீச்சர் தான் பாடம் நடத்துறாங்க. அப்புறம் ஏன் அவன் மட்டும் மார்க் அதிகம், நீ மட்டும் ஏன் மார்க் கம்மி? அப்ப அந்த குழந்தை என்ன சொல்லும், அவங்க அம்மா அப்பா வேற, எனக்கு நீ, அதுக்கு தோணும். சொல்லாது, சொன்ன செவிலே வைப்பீங்க. குழந்தைங்க சொல்லாது என்னைக்குமே. ஒரே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் குழந்தைகள் இந்த வியாபார சந்தையில் வெற்றி அடைவதற்காக பிறந்தவர்கள் அல்ல. உங்கள் குழந்தைகள் இந்த வியாபார சந்தையில் வெற்றி அடைவதற்காக பிறந்தவர்கள் அல்ல, அவர்கள் நினைத்த வெற்றியை அடைவதற்கு உதவி செய்வதற்காக பிறந்தவர்கள் தான் பெற்றோர்கள் என்கிற தெளிவு பெற்றோர்களுக்கு வேண்டும். நான் ஒரே ஒன்னு ஓப்பனா சொல்றேன் பாருங்க. என் பொண்ணுகிட்ட இது வரைக்கும் செல்லம் நீ அடுத்து என்னடா ஆக போற அப்படின்னு நான் கேட்டதே கிடையாது. நீ என்ன ஆக போற, உன் எய்ம் என்ன அப்படின்னு நான் கேட்டது கிடையாது. ஏன்? ஒரு குழந்தை என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் ஸ்டடிஸ் முடிக்கிற வரைக்குமே அதுக்கு பெரிய கிளாரிட்டி இருக்காது, தான் இதுதான் ஆக போறேன். ஆனா என் பொண்ணுகிட்ட மற்றவங்க எல்லாம் கேட்பாங்கல்ல, அப்ப நான் சொல்லுவேன் உனக்கு என்ன விருப்பமோ அது சொல்லுவேன். ஒரு தடவை என் பொண்ணுகிட்ட என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டாரு, நீ என்ன ஆக போறேன்னு கேட்டாரு. என் பொண்ணு சொல்லுச்சு, நான் வாட்ச்மேன் ஐயா ஆக போறேன். நான் எங்க அபார்ட்மெண்ட்ல வாட்ச்மேன் இருக்காருல்ல, அவர் ஐயான்னு தான் கூப்பிட சொல்லியிருக்கேன், வாட்ச்மேன் கூப்பிடாத. ஏன்? வாட்ச்மேன்ங்கிறது அவர் பார்க்குற தொழில், அவர் தருகிற மரியாதை ஐயாங்கிற பேரு. கரெக்டா? ஐயான்னு கூப்பிடு. வாட்ச்மேன் கூப்பிட்டா உடச்சு போடுவேன் பல்லன்றுவேன். என் பொண்ணுட்ட ஐயான்னு தான் கூப்பிடுவாங்க. வீட்டுக்கு வேலை செய்யறாங்களா அக்கான்னு கூப்பிடுமே. ஒன்னு சொல்லவா, நீங்க இன்னைக்கு பணம் தானே வித்தியாசப்படுத்துது தொழில, உண்மைதானே ஐயா? ஒருத்தன் சம்பளம் அதிகமா வாங்கினா அவன் பெரிய தொழில இருக்கிறவன், சம்பளம் குறைவா வாங்கினா அவங்க கம்மியான லெவல்ல இருக்கான்னு நாம நினைக்கிறோம். ஆனா யோசிச்சு பாருங்க, யாரெல்லாம் சம்பளம் குறைவா வாங்குறாங்களோ அவங்களாலதான் இந்த நாடும் ஊரும் வீடும் சுத்தமாவே இருக்கு, இல்லைன்னா நாரி போயிடும். அப்ப ரெஸ்பெக்ட் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? கீழே இருந்து ஆரம்பிக்கணும்.
பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. நாங்க தமிழ்ல எதையுமே சாதாரணமா எடுத்துக்கூடாது. அங்கிருந்து ஆரம்பிக்கிறோம். என் பொண்ணு அவர் கேட்டேன், ஆச்சரியப்படுறாரு. வாட்ச்மேன் ஐயாவா? எனக்கே அதிர்ச்சி தான். என்ன என் பொண்ணு இப்படி சொல்லுது? நான் கேட்டேன். உடனே பேரண்ட்ஸ் மற்றவங்களா இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, செவுல பெத்துருவேன். என்ன ஆசை? இதெல்லாம் ஒரு ஆசையா? இதுக்குதான் உனக்கு லட்சக்கணக்கில் கொடுத்து படிக்க வைக்கிறேன்னா? அது என்னன்னு கேட்டேன். அது சொல்லுச்சு, அப்பா நீங்க நைட்டு ஷூட்டிங் முடிச்சு 2 மணிக்கு வரீங்க, சில நாள் விடிய காலில் 3 மணி 4 மணிக்கு வரீங்க, சில நாள் 11:30 வரீங்க. நான் தூங்கிடுறேன், அம்மா தூங்கிடுறாங்க, தாத்தா பாட்டிலாம் தூங்கிடுறாங்க, அப்பார்ட்மெண்ட்ல எல்லாருமே தூங்கிடுறாங்க. நீங்க வந்து கார்ல வந்து ஹார்ன் அடிக்கிறப்ப ஐயா தானே எந்திரிச்சு ஓடி வந்து கதவை திறந்து விடுறாரு. இப்படி ஹெல்ப் பண்றவங்க தானே உலகத்தில் நல்லவங்க. நான் ஏன் அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு கேட்டுச்சு. இது ஏன்னு கேட்டதுனால அந்த குழந்தை அவள் அழகா பதில் சொல்லிச்சா? அதுக்கான வாய்ப்பை நம்ம கொடுக்கணுமா இல்லையா? அப்ப அந்த குழந்தை மனசுல என்ன இருக்கு? அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறவங்க நல்லவங்கிற எண்ணம் இருக்கு. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறவங்க நல்லவங்க அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. நாம என்ன பண்றோம்? பண்றதே இல்லை. இப்ப நீங்க தேவையில்லாத மன அழுத்தத்தை அந்த குழந்தைங்களுக்கு தரப்ப அவன் ஐசோலேட் ஆயிட்டே இருப்பான், தனிமையாயிட்டே இருப்பான். நீங்க யோசிச்சு பாருங்க. 5வது வரைக்கும் அவன் கூட அம்மா அம்மா அம்மான்னு என் பின்னாடியே தெரிவாங்க. எல்லா அம்மாக்களும் பையனை பத்தி, குறிப்பா பையனை பத்தி சொல்றேன், பெண் குழந்தைகள் இல்ல, என்ன பிடிச்சா விட மாட்டான். 10வது வரைக்கும் அப்படி இருப்பான். எல்லாத்துக்கும் அம்மா. திடீர்னு பாக்குறேன் ரூம் கதவை சாத்தனா திறக்கவே மாட்டேங்கிறான். கேட்டா இல்ல எனக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, நான் படிக்கணுங்கிறான். என்னன்னே தெரியலங்கிறான். அது என்ன தெரியுமா காரணம்? நீங்க அவன் எதிர்பார்க்கறத உங்களால தர முடியல. அந்த ஸ்பேஸ், அவன் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்கள் எதுவுமே தர முடியல. அப்ப அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ண முடியல. அவன் ஒரு தனி உலகத்துக்குள்ள போகணும்னு நினைக்கிறான். அவன் ஒரு தனி உலகத்துக்குள்ள போகணும்னு நினைக்கிறப்ப அவனுக்கு தீய பழக்கம் இருக்கிற ஒரு பேட் ஹேபிட் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டா கிடைச்சிட்டானா, டேய் இந்த மாதிரி தான்டா என்னோட அம்மா அப்பாவும் என்னை திட்டிகிட்டே இருப்பாங்க, கத்திக்கிட்டே இருப்பாங்க, என்னை கேரே பண்ண மாட்டாங்க, அதுக்கு என்னடா பண்றதுன்னா அதுக்கு தாண்டா இருக்கு, எனக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னு ஒரு ட்ரக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அது எனி கைண்ட் ஆஃப் ஃபார்ம்ல அந்த ட்ரக் இருக்கலாம். ஒரு சாக்லேட்ல இருக்கலாம், இல்ல சின்ன பவுடரா இருக்கலாம், அல்லது ஒரு மாத்திரையா இருக்கலாம், இல்ல வலி நிவாரணின்னு சொல்லி கொடுக்கலாம். எனி கைண்ட் ஆஃப் ஃபார்ம்ல ஒரு போதைப் பொருள் முதல் முறையா சிகரெட்டு கூட பிடிக்காத ஒரு வீட்டுல ஒரு போதைப் பொருள் டைரக்டா உள்ள வந்துடும். அந்த போதைப் பொருள் டைரக்டா உள்ள வரதுக்கு என்ன காரணம்னா, சத்தியமா அந்த அம்மா அப்பா கிடையாது. ஏன்னா அவங்க உயிரை கொடுத்து உழைக்கிறாங்க. அவங்க கனவே அவங்க குழந்தைங்க தான், தலைமுறை தான். சத்தியமா அவங்க அம்மா அப்பா கிடையாது. வேற என்ன? அவங்களே அறியாம அவங்க ஏற்படுத்தின இடைவெளி இன்னொரு கெட்ட பழக்கம் எளிமையா வீட்டுக்குள்ள வரத்துக்கு காரணமா அமைஞ்சிருச்சு. இவ்வளவுதான். இப்ப நீங்க எந்த இடத்துல கவனமா இருக்கணும்னா, ஒருத்தர் ரூம்குள்ள போறான்னா மத்த எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் விட்டுட்டு, உனக்கு என்னடா பிரச்சனை சொல்லுடா செல்லம்னு கேட்கணும். ஒன்னே ஒண்ணு இங்க இருக்கிற பேரண்ட்ஸ்க்கும் சேர்த்தே சொல்றேன், இது மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே பொதுவா அமையும். ஒரு மனிதன் துயரமாக இருக்கிற பொழுது அவன் துயரமாகத்தான் இருக்கிறான் என்பது இன்னொரு மனிதனுக்கு தெரியும். அப்படி இன்னொரு மனிதனுக்கு தெரிகிற பொழுது, நீ ஏன் துயரமாக இருக்கிறாய், கவலைப்படாதே, உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நாங்கள் இருக்கிறோம் என்று நீங்கள் சொன்னால் உங்களிடம் எல்லாவற்றையும் சொல்வதற்கு அந்த உறவு, அந்த குழந்தை தயாராக இருக்கும். விரைவில் சீக்கிரமா போதைப் பொருளுக்கு ஆளாயிருந்தா கூட வெளியில் வந்து அந்த பழக்கத்துக்கு ஆளாயிருந்தா கூட. புரிஞ்சுதா? ஆல்வேஸ் ஐ அம் தேர் ஃபார் யூ. சொல்லுங்க. பேரண்ட்ஸ் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எந்த காலத்திலும் எப்படிப்பட்ட சூழல்லையும் நான் இருக்கேன்டா செல்லம், உனக்கு நீ கவலைப்படாதடா. தப்பு தானே பண்ணிட்ட, எல்லாரும் தப்பு பண்ணுவாங்கடா, இயல்புடா, விடுறா, வந்துடலாம்டா அப்படி சொல்லணும். ஏன் தப்பு பண்ணிட்ட அவன் சொல்லுவானா? அவனே கீழே விழுந்து அழுதுட்டு வரான் ராஜேந்திரன் சார், அவனை போட்டு ஏன்டா விழுந்துன்னு அடிக்கிறது. ஏன் விழுந்து அடுத்த விழுந்ததே சொல்ல மாட்டேங்கிறான். ஏன்? அதை விட இது மொட்டத்தனமா அடிக்குது. என்ன பெத்த 2 ஆதார் கார்டும். அதுக்கு நான் சொல்லாமே உடனே அமைதியா இருக்கான் அவன். கரெக்டா? கீழே விழுந்தவன் என்ன சொல்லணும்? டே விளையாடுறப்ப கீழே, எங்க அப்பா என்ன தெரியுமா சொல்லுவாரு, விளையாண்டு வந்தா அடிபட்டு தானே கேட்பாரு. அடிபடலைன்னு சொன்னா நீ இன்னைக்கு நல்லாவே விளையாடலம்பாரு.
நல்லா விளையாண்டவனுக்கு கால் முட்டியில் அடி பண்ணுண்டா, கையில சராய்ப்பு இருக்கணும்டா, நீ நல்லா விளையாடலான்னு கேட்பாரு. அப்பா நல்லா விளையாண்டப்பா, இங்க பாருங்க எப்படி வேர்த்திருக்கா, ரத்தம் வரணும்டா கீழே விழுந்து, அதான்டா நல்ல விளையாட்டும்பாரு. இப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க, இப்ப பாதி பேரண்ட்ஸ் நீங்கெல்லாம் என்ன மாதிரி மனநிலையில் இருக்கீங்கன்னே தெரியல. இங்க அவன் பாருங்க, அவன் எவ்வளவு ஜாலியா இருக்கான். இந்த வயலை ரெக்கையை பிச்சு அமைச்சிருவாங்க, முடிஞ்சு வச்சுன்னு கொஞ்ச நாள்ல. சார் உங்களை சொல்ல சார், அவன் மைக்கில் பேசணுங்கிறானா பாருங்க. அப்ப நீங்க என்ன பண்ணும், வீட்டுல ஒரு மைக்கை வாங்கி கொடுத்து பேசுறாங்க. இப்படி எல்லாரும் ஸ்டேஜ் போட்டு அந்த மைக்கை பயன்படுத்தக்கூடாது, என்கரேஜ் பண்ணி விடுங்க. யாருக்கு தெரியும், நாளைக்கு 10 ஈரோடு மகேஷ் மாதிரி ஒரு பெஸ்ட் ஸ்பீக்கரா வரதுக்கான வாய்ப்பும் கிடைக்குமா இல்லையா? ஆமா, என்கரேஜ். ஏங்க, குழந்தைங்களுக்கான ஆற்றல் டேலண்ட் எதுல இருக்குன்னே தெரியாது, நாம தான் கண்டுபிடிக்கணும். மெதுவா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணிட்டே இருக்கணும். பக்கத்து வீட்டு குழந்தை பரதநாட்டியம் ஆடுதுன்னு நீங்க உடனே அனுப்பிச்சிடாதீங்க வயிற்றுல அடிச்சுக்கிட்டு. நீ ஆடு. அவன் சொல்ற எனக்கு பரதநாட்டியம் பிடிக்கல, அந்த பொண்ணு சொல்லி எனக்கு பிடிக்கலமா, நீ ஆடணுடி, எனக்கு பிடிக்கலமா, ஆடணும். அந்த பிள்ளை பரதநாட்டியம் விட்டு பாட்டு கிளாஸ் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், இந்த அம்மா நீ அப்பவே சொன்ன பரதநாட்டியம் வேண்டான்னு, பரதநாட்டியம் வேண்டாண்டி. இந்த பொண்ணுக்கு சந்தோஷம், அம்மாவுக்கு புத்தி வந்துருச்சு, பாட்டு கிளாஸ் இனிமேல். ஏமா பாட்டு கிளாஸ், அவ போறா நீயும் போ. அப்ப இன்னுங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுது. நீ எங்கெங்க போறன்னு முதலே சொல்லுடி, எனக்கு நானே மென்டலி ப்ரிப்பேர் ஆகிக்கிறேன், இல்லைன்னா எங்க வீட்டில் இருக்கிற 2 என்ன மென்டலா இருக்கும்போது இருக்கு. அப்போ அடுத்த குழந்தைகள் மாதிரி உங்க குழந்தைங்க இருக்கணும்னு அவசியமே கிடையாது. எங்க அப்பா சொல்லுவார், விளையாடு சரியா விளையாடலையா இன்னொரு தடவை விளையாண்டு வாம்பாரு. நீங்க என்ன பண்றீங்க, எங்க கூட்டு போனாலும் என்ன சொல்றீங்க, ஓடாத சொல்றாங்களா? இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்ன சிரமம்னா, கடைக்கு அனுப்புறது நீங்க தான் பொம்பளை பிள்ளைங்கள. டாய் மா பாக்கெட் வாங்கிட்டு வாடி, கருவேப்பிலை வாங்கிட்டு வாடி, பால் பாக்கெட் வாங்கிட்டு வாடி, கடுகு வாங்கிட்டு வா, மிளகு வாங்கிட்டு வாச்சு, ஏதோ ஒன்று அமுச்சு விடுறது. அந்த பிள்ளை போயிட்டு வருது. வழக்கத்தை விட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. நானே ஏண்டி இவ்வளோ லேட்டு, ஏன்னா உங்க பொண்ணு கலெக்டர் உத்தியோகம் பார்க்குது, ஊரெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வரும்னு உங்களுக்கு நினைப்பு. கடையில் கூட்டமாக இருந்தால் லேட்டு தான் ஆகும். இல்லை, இன்னொன்று சொல்கிறேன், எல்லா சமயமும் ஒரு மனுஷன் ஒரே மாதிரி மனநிலையில் ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு இடத்துக்கு வரமாட்டான். கரெக்டா இல்லையா? லாஜிக்கா கரெக்டா இல்லையா? அண்ணன் இவ்வளோ கும்மியாட்டம் பண்ணுறாரு, அவ்வளோ பெரிய சாதனைகள் பண்ணியிருக்காரு. ஒரு நிகழ்ச்சி மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி இருக்குமான்னு கேட்டால் அண்ணன் இருக்காதும்பாரு. ஒவ்வொரு நிகழ்ச்சி ஒரு மாதிரி தான் இருக்கும். அது அந்த சூழலை பொறுத்தது. வேகமாக போயிட்டு சைக்கிளில் போயிட்டு வர பொண்ணு அன்னைக்கு ஒரு நாள் நிதானமாக போயிட்டு வரலான்னு தோணி மெதுவாக சைக்கிள் மிதிச்சுட்டு போகும், மெதுவாக ஸ்டாண்டை போடும், மெதுவாக கடைக்காட்ட ஒரு 10 நிமிஷம் பேசும். இல்லை தெரிஞ்ச ஃப்ரெண்ட் அங்கே வந்திருப்பா, உங்க வீட்லேயே அமைச்சிட்டாங்களா, அவங்களுக்கு இதே வேலை படின்னு வேற சொல்லுவாங்கன்னு 2 பேரும் பேசிட்டு அவங்க அம்மா அப்பா பற்றி புடம்பிட்டு மறுபடியும் வருங்க. ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிறதுனால உங்க குழந்தைங்க ஒருபோதும் சந்தேகப்படாதீங்க. நீங்க அதை எப்படி தெரியுமா கேட்கணும், நான் சொல்றேன். இனிமேல் எப்படி கேட்கணும்னா, ஏன் லேட்டுன்னு கேட்காதீங்க. தங்கம் ஃப்ரெண்டை பார்த்தியாடா கடையில, மெதுவா போனையாடா, அப்பனாவே அதே புரிஞ்சுக்கும். லேட் ஆயிடுச்சுன்னு கேட்கறியாமா, அது ஒன்றும் இல்லம்மான்னு ஒரு கதை அது கரெக்டாக சொல்லும். என்ன வந்ததோ அதை சொல்லும். அதை விட்டு ஏன் லேட்டு, அப்ப அனுப்பாத. பாலே காப்பியே குடிக்காத வீட்டில் எவனும், வெறும் வெந்நீரை ஓட்டு குடிச்சுக்கிட்டு எடுங்க. தேவை இது. நீங்க நினைக்கிறீங்கல்ல இது சாதாரண விஷயம், நான் ஒன்று சொல்லவா? இந்த ஏஜ்ல அந்த வயசை கடந்துதான் நம்ம எல்லாருமே வந்திருக்கோம். ஒரு 10 வயசுல இருந்து ஒரு 18 வயசு வரைக்கும், அதுக்கப்புறம் 10 பைசாக்கு நம்மளை மதிக்க மாட்டாங்க. அதுக்காக சொல்றேன், 10 வயசுல இருந்து ஒரு 18 வயசு வரைக்கும் நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய சிறிய காயம் கூட அவங்க வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத காயமா அவங்க நினைச்சுப்பாங்க. ஏன்னா பயங்கர ஹைலி எமோஷனல் இருப்பாங்க அவங்க. சின்ன விஷயம் கூட ரொம்ப ரொம்ப பெருசா தெரியும். ஏன் ஒரு தவறான பழக்கத்துக்கு ஒரு நல்ல பொண்ணோ நல்ல பையனோ சீக்கிரமா போயிடுறாங்க. நம்ம எல்லாரும் ஆச்சரியப்படுறோம்ல, எவ்வளவு அருமையான பொண்ணு, எவ்வளவு அருமையான பையன், எப்படா ட்ரக்குக்கு அடிக்ட் ஆனா அப்படின்னு யோசிச்சா எமோஷன் லெவல் ரொம்ப ஹையா இருக்கும். அவன் எமோஷன்ல பேலன்ஸ்டா இல்லாம இருக்கிறப்ப யாரோ ஒரு உறவு இதன் மூலமா உனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குன்னு சொல்றப்ப அந்த ட்ரக் அவன் உடனே எடுத்துக்கிறான். வேற வழியே இல்லாம ஒரு தனி உலகத்துக்கு போயிடுறான். அவன் நினைச்ச வாழ்க்கையை அவன் கற்பனையிலேயே வாழ்றான். அவன் உள்ளுக்குள்ள என்ன பாதிப்பு, உடம்புல என்ன பாதிப்பு, இது எதுவுமே அவனுக்கு தெரியாது.
அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க அப்ரோச் பண்ற விதம் எல்லாமே உங்க குழந்தைங்க கிட்ட பாசிட்டிவா மட்டும்தான் இருக்கணும். எல்லாமே எல்லா நேரமும் பேச முடியும் நான் சொல்லல, ஆனா முடிஞ்ச வரைக்கும் பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு சொல்றேன். சிம்பிளான விஷயம் தான். இன்னொன்னு, ஸ்கூல் இன்னைக்கு என்ன எனக்கு தெரியும், உலகத்திலே சிரமமான வேலை எதுன்னு கேட்டா ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்கிறது தான். ஏன்னா பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படி. மேனேஜ்மெண்ட் சைட்லையும் நேரம் என்ன கேட்பாங்க, ட்ரஸ்டி யாராவது தெரிஞ்சு வச்சு ஒருத்தர் வந்துருப்பாரு, சேர்த்து விட்டுருப்பாரு. எனக்கெல்லாம் உங்க ஸ்கூல் சேர்மனே தெரியுங்க, எனக்கெல்லாம் ட்ரஸ்டியே தெரியுங்க, இருங்க நான் உங்களுக்கு பேசாதீங்க, நான் போனை போடுறேங்க, ட்ரஸ்டிகிட்ட பேசிக்கிறேங்க எல்லாத்தையும். ட்ரஸ்டிகிட்ட என்ன பேசிட்டு தான் போகுது. ட்ரஸ்டி என்ன சொல்லுவாரு, மேடம் அவர் கரெக்டாக இருப்பாங்க மேனேஜ்மெண்ட். என்ன நடந்தது மேடம், உங்கள் குழந்தைங்க ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு வந்து ஒரு அழுதுட்டே வருது அப்படின்னா ஏன்னு கேட்பீங்க. அதை கூட அமைதியாக கேட்க தெரியாது. ஏன் அழுகுற, எனக்கு தெரிஞ்சு ஏன், கரெக்டு தானே சிஸ்டர், ஏன் அழுகிறேன்னு அமைதியா கேட்ட ஒரு பேரண்ட் எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கையில் நான் பார்த்ததில்லை, நான் உட்பட. இல்லை நாமளா பக்குவமாய் தானே இப்படி வந்திருக்கோம். ஸ்கூல்ல வரப்பயே ஒப்பாரி வச்சுட்டு ஏழை கூடாது, எக்ஸ்ட்ரா அழுவு இன்னும் சொல்லி தொலை, ஏன் அழுகுற அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், மேக்ஸ் டீச்சர். ஒரு வார்த்தை முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் ஒரு குட்டியான நிலைமை 50 பேர் வந்துடுறது. மேக்ஸ் டீச்சரை கூப்பிடு, ட்ரஸ்டியை கூப்பிடு, சேர்மேனை கூப்பிடு, பிரின்சிபலை கூப்பிடு, கெஸ்டா வந்தானே ஈரோடு மகேஷ் அவனை கூப்பிடு. ஏன் குழந்தை திட்டீங்க, அடிச்சீங்க, வச்சீங்க, என்னன்னே கேட்கல. மேக்ஸ் டீச்சர்னு ஒன்று சொல்லிச்சு, குழந்தை கிளம்பி வந்தாரு. ஒன்று சொல்றேன், இங்க இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாமே 30+ இல்லையா? அது கீழே இருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள். ஆமா வாழ்த்துக்கள். அந்த வாய்ப்பு நிறைய பேர் கிடைக்கலாம், அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க கல்யாணம் ஆகலைன்னு. வாழ்த்துக்கள். அது கீழே இருந்து இப்போ ப்ரீகேஜி எல்கேஜிலாம் அது கீழே இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த பேரண்ட்ஸ் எல்லாருமே நீங்க ஒரு 20 வருஷம் முன்னாடி போய் நாம 1வது 2வது படிச்சப்ப நம்ம வீட்டிலலாம் சார் அடிச்சுட்டாங்கன்னு நம்ம வீட்டில் வந்து சொல்லவே முடியாது. ஏன் ரீசன் சொல்லுங்க. கரெக்ட். அப்படி என்னடா பண்ணேன், நம்மளை அடிப்பாங்க. கரெக்டா சொன்னாங்க சிஸ்டர். சார் அடிக்கிற அளவுக்கு என்ன பண்ண, அப்பா ஒன்றும் பண்ணலப்பா, அவர் பொழுது போலன்னு அடிச்சாருப்பா, ஏதாவது சொல்லி சமாளிப்போம். முழு சுதந்திரத்தை ஆசிரியர்களுக்கு அன்றைய தலைமுறை நம்ம அம்மா அப்பா முழு சுதந்திரத்தை ஆசிரியர்கள்ட்ட கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு நாம டீச்சர்ஸ் இருந்து ஆசிரியர்கள் வச்சிருந்த பெரம்பியும் பிடிங்கிட்டோம், அவங்க உரிமையும் பிடிங்கிட்டோம், கேள்வியும் நல்லா கேட்கிறோம். இதுல வந்து குழந்தைய மட்டும் டெவலப் பண்ணிருங்க. எப்படிங்க டெவலப் பண்ணுவாங்க? அடிக்க கூடாது, திட்டக்கூடாது. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, குழந்தைய அடிக்காதீங்க சார், படிச்சான் படிக்கிறான், படிக்காட்டி போறான், அப்புறம் ஏன் ஸ்கூல்ல விடுற, சும்மா வந்துட்டு போட்டோங்க. ஒரே பிள்ளைங்க, ஒரு பிள்ளையோட நிறுத்துன்னு பள்ளி நிர்வாகம் கடிதம் போட்டுச்சா? எந்த ஸ்கூல்ல இருந்தாலும் எந்த அம்மா அப்பா கடிதம் போட்டாங்களா, ஒன்றோடு நிறுத்து, நீ ஒன்றை பெற்றதை என்னால் தாங்க முடியவில்லை, அந்த சேட்டை அழிச்சாட்டியுமே அதிகமாகிக் கொண்டிருக்கிறது, 2வது முயற்சியில் ஒருபோதும் இறங்காதே, இதற்கு மேல் எங்கள் பள்ளி நிர்வாகம் தாங்காது, ஒன்றும் சொல்ல. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், இங்க இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே, என்றைக்கு ஆசிரியர்கள் கைகளில் இருக்கிற பிரம்பை இந்த சமுதாயம் பிடுங்கிக் கொண்டதோ அன்றைக்கே இந்த சமுதாயம் ஒழுக்கக்கேடான சமுதாயமாக மாறி போனது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்லுவார், இரவு முழுவதும் தொழுகையில் ஈடுபடுவதை விட கற்பித்தல் சிறந்தது. விடிய விடிய தொழுகிறத விட ஒருத்தருக்கு ஒன்று சொல்லி கொடுக்கறது சிறந்தது. சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு உன்னதமான விஷயம் எதுவுமே இல்லைன்னா. கல்விங்கிறது கற்றுக் கொடுப்பதல்ல, அது ஒரு வாழ்க்கை முறைன்னு சொன்னாங்க பெரியவங்க. ஒரு பள்ளிக்கூடம் கற்றுத்தராததை சமுதாயம் கற்றுத்தருமா? ஒரு பள்ளிக்கூடம் கற்றுத்தராததை சமுதாயம் கற்றுத்தரும். என்ன அர்த்தம்?
பள்ளிக்கூடத்துல ஒருத்தன் தப்பு பண்ணி அடி வாங்கலைன்னா சமுதாயத்துக்கு முன்னாடி அவன் தப்பு பண்றப்ப சமுதாயமே சேர்ந்து அவனை அடிக்கும். அப்ப அவன் கத்துப்பான்னு அர்த்தம். இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்றேன், எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், எங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எங்க அப்பா பார்த்தாலே நான் பயந்துருவேன். எங்க அப்பா என்ன திட்டிகிட்டே இருப்பாங்க, எங்க அம்மா என்ன குறை சொல்லிட்டே இருப்பாங்க. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், உங்களோட நல்ல நேரம் நீங்களாம் 2000க்கு அப்புறம் பிறந்தீங்க. எங்க கேட்டகரியிலாம் பிறந்திருந்தீங்கன்னா பொழுது போலினா அடிச்சிருப்பாங்க. எங்களுக்கு தான் தெரியும் அந்த வேதனையெல்லாம். விவசாயம் சரியா வரலைனாலும் அடிப்பானுங்க, கூலிக்கு வேலைக்கு ஆள் வரலைனாலும் அடிப்பானுங்க, அவனுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கலனாலும் அடிப்பான், அவன் வேலைக்கு போல எல்லாத்துக்கும் அடிப்பாங்க. ஏன் அடிக்கிறான்னு அவனுக்கு ஒரு ஒரு இங்க இருக்கிற கிட்ஸுக்கு சொல்றேன், ஒரு ஸ்டேஜுக்கு மேல எங்க லைஃப் எப்படி தெரியுமா செல்லாம் ஆயிடுச்சு, அடித்தானே. நான்லாம் அப்படியே நின்றுருக்கேன், எங்க அப்பாட்ட பெல்ட் வச்சு அடிப்பாரு. அதுல என்ன தெரியுமா போறேன் எங்க அப்பாவுக்கு, இவ்வளவு அடிக்கிறேன் உனக்கு வந்து சொரணை இல்லாம இருக்கு அப்படின்னு எக்ஸ்ட்ரா விழுவும் பாருங்க. அப்ப அலர்ட் ஆயிட்டேன், இனிமேல் ஃபர்ஸ்ட் அடியிலே கத்தணும் போல இருக்கு. அப்ப அடிக்கிறேன் அப்ப ரொம்ப நடிக்கிறேன். நீ இப்ப என்னதானா பண்றது பெர்ஃபார்மன்ஸ்? உங்க நல்ல நேரம் இப்ப பிறந்துட்டீங்க. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல இருக்கிற அம்மா அப்பாக்கள் மாதிரி இதுவரை எந்த தலைமுறையில் இருக்கிற ஜெனரேஷன்ல இருக்கிற பிறந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கல. அந்த விதத்துல நீங்க எல்லாருமே கிஃப்ட். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க இப்பயும் சில வீட்டுல எத்தனை வீட்டுல தாத்தா பாட்டி சேர்ந்து இருக்காங்க? கை தூக்குங்க. இவ்வளவு பேர் வீட்டுல இருக்காங்கப்பா, உலகாசியம் தான். மெட்ராஸ் எல்லாம் ஒரு பேர் கை தூக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, கை கையில போட்டுருச்சலாம். இப்பயும் வந்து அப்பாலாம் தாத்தா பார்த்தா மரியாதை இருக்காரா? பயப்படுவார்ல. சில சமயம் சில விஷயம் சொல்லணும்னு தோணும், சில விஷயம் சொல்லக்கூடாதுன்னு தோணும். எங்க அப்பாக்கு ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு ஏதாவது பிராண்டட் சட்டை எடுத்தேன்னா அதை நான் என்ன சொல்லுவேன்னா, ஆஃபர்ல 500 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. எடுத்தது 5000 ரூபாய் இருக்கும், ஆஃபர்ல 500 ரூபாய். 5000 ரூபான்னு சொன்னா செருப்புகள் அடிப்பாரு. என்ன 5000 ரூபாய்க்கு சட்டை வாங்குற அறிவு கிடையாது உனக்கும் பாரு. புரியுதா உங்களுக்கு? ஏன்? ஒவ்வொரு ரூபாயும் உழைத்து உழைத்து சம்பாதித்த வாழ்க்கை அவர்களுடையது. தன் தலைமுறை அனாவசியமாக தனக்கு சட்டை வாங்குவதற்காக சில ஆயிரங்களை செலவு செய்வதற்கு ஒருபோதும் அந்த மனது ஒத்துக்கொள்ளவே கொள்ளாது. அந்த மாதிரி ஒரு தலைமுறை அவங்கெல்லாம். ஆனா உங்களுக்கு எவ்வளவு லக்கு, திட்டுனாலும் அடிச்சாலும் சிப்ஸ் அப்படின்னு கேட்டா பிச்சு தராங்களா இல்லையா? கொடுக்குறாங்களா இல்லையா? கிண்டர் ஜாய் எத்தனை பேர் சாப்பிடுறீங்க? கிண்டர் ஜாய் எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்க? கிண்டர் ஜாய் சாக்லேட் பாருங்க. நீங்கெல்லாம் அம்மா அப்பா ஆகி உங்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்து உங்க குழந்தை சாக்லேட் கேட்கிறப்ப அது வேற ஒரு இடத்துல நிற்கும். அப்ப அதோட வழி தெரியும் வாங்கி தரப்ப என்னன்னு. இந்த கிண்டர் ஜாய்னு ஒண்ணு இப்போது நான் கீழே போட்டுரு. இங்க பாரு, கிண்டர் ஜாய் சாப்பிட்ற குழந்தைங்களா தான் ஒண்ணு சொல்றேன், தயவு செஞ்சு சாக்லேட்டை சாப்பிடவே சாப்பிடாதீங்க. அது தேவையில்லாத ஒரு மிகப்பெரிய விஷயத்த உங்க உடம்புல கிரியேட் பண்ணும். இந்த குட்டி பையன்லாம் இருக்க நல்லா கேட்கறான் அழகா, ஏன்னா அவன் தான் கையை தூக்குனா. இப்ப கிண்டர் ஜாய் சாப்பிடாதீங்கன்னு அதிர்ச்சி ஆயிட்டான். ஏன்டா உன்னை நம்பி கை தூக்குறேன் படுபாவி இப்படி சொல்லியாடா, நாளைல இருந்து எங்க அப்பா வாங்கி தர மாட்டாரடா. அப்ப நான் அதிர்ச்சி ஆகிறோம். அந்த கிண்டர் ஜாயில அது ஒரு முட்டை மாதிரி இருக்குங்க சார். பள்ளிப்படம் நீங்க பாத்துறீங்களா? கிண்டர் ஜாய் பாருங்க, அதை வச்சு பெரிய கும்மி பாட்டே எழுதி நம்ம பாடலாம். அது பாதியா உடையும். 2 சைடு பேப்பர், ஒரு சைடு பேப்பரை கிழிச்சா நம்ம மாரியம்மன் கோயில்ல 5 ரூபாய்க்கு பொம்மை விற்பான். அதுல ஒரு பொம்மையை உள்ள வச்சிருப்பான். ஓகேவா? இன்னொரு பக்கம் 2 ருத்ராட்ச கொட்டையை வச்சிருப்பான். கரெக்டா? அதுக்கு ஒரு ஸ்பூன். பெரிய கிணத்துல தண்ணி நோண்டுற மாதிரி நினைப்பு, மணல் அள்ளுற மாதிரி. அவ்வளவு உடம்புக்கு கெடுதல். ஓகேவா? இன்னையிலிருந்து கிண்டர் ஜாய் சாப்பிட்ற குழந்தைங்க யாராவது இங்க இருந்தீங்கன்னா என்னோட ரெக்வெஸ்ட், தயவு செஞ்சு சாப்பிடவே சாப்பிடாதீங்க. சிரிக்கிறதுக்கு பல்லு இருக்காது. தேவையில்லாம உடம்புல தேவையற்ற விஷயங்களை கிரியேட் பண்ணும். நம்ம ஊர் கடலை உரப்பி சாப்பிடுங்க, கம்மர்கட்டு சாப்பிடுங்க. நாங்கெல்லாம் கம்மர்கட்டு ஒரு பீரியட் ஃபர்ஸ்ட் பீரியட்ல வாயில போட்டோம்னா 8வது பீரியட்ல தான் கரையும். அப்படிப்பட்ட கம்மர்கட்டு மேனுஃபேக்சரிங்லாம் உலகத்திலே ஒரு பேர் கண்டுபிடிச்சது கிடையாது. எங்க வீட்டுல காசு கேட்பேன், 10 பைசா கொடுப்பாரு எங்க அப்பா. கம்மர்கட்டு வாங்கி வாயில போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. 8வது பீரியட்ல கரையாது, கடிக்கணும். அப்படி இருக்கும். தேன் முட்டாய் இருக்கு, நம்ம ஊர் பலகாரத்தை ஒன்னே ஒண்ணு. உங்களுக்கு ஏன் அதுல பெரிய கவர்ச்சி வருது? அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா, பக்கத்துல இருக்க குழந்தைங்க சாப்பிட்றத பார்த்தா. நான் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன்,
உங்க பக்கத்துல இருக்கிற பையன் அல்லது பொண்ணு அல்லது பக்கத்து வீட்டுல இருக்கிற ஃப்ரெண்டு சாக்லேட் சாப்பிட்ற வேணும் ஆசையா இருக்கு, சாக்லேட் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, நியாயம், நான் அக்செப்ட் பண்றேன், எனக்கும் அப்படிதான் இருக்கும். அதே பக்கத்து வீட்டு பையன் ஃபர்ஸ்ட் மாங்க வாங்குறப்ப உனக்கு என்ன வரணும்? அப்ப மட்டும் வெறுப்பாகுது. அதனாலதான் அம்மா அப்பா அதை கேட்கறாங்க. ரெண்டு சைடும் பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கு, நம்ம ரெண்டு சைடும் ஒத்துக்கணும். இப்ப அம்மா அப்பாவை பத்தி சொல்றப்ப நீங்க எல்லாம் கைதடி சிரிச்சீங்கல்ல, உங்களை பத்தி சொல்றப்ப நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு விஷயம், வாழ்க்கை எந்த இடத்துல மாறும் அப்படின்னா, எந்த மனிதன் தான் செய்த தவறுகளை தவறு என்று ஒப்புக்கொள்கிறானோ அந்த நொடியிலிருந்து அவனுடைய வாழ்க்கை மாற துவங்கும். கிளாஸ்ல ஃப்ரெண்டு கொடுத்த சாக்லேட் சாப்பிட்டியாடா? சத்தியமா சாப்பிட்டு 2 அமுக்கி இருப்பான். இங்க வந்து சத்தியம் பண்ணி விட்டுருவான், சத்தியமா சாப்பிடல. பொய் சத்தியம் பண்ணக்கூடாதுடா, சாமி கண்ணை குத்துண்டா. அப்படியா சொல்ற? 1 சாப்பிட்டேன். ஒழுங்கா சொல்ல, 2 கண்ணையும் குத்திடுவோம். 2 சாப்பிட்டேன். ஏய் அம்மு எப்படி சிரிக்குது பாருங்க ஜோஷி. இவ்வளவுதான். 2 சைடு இருக்கிற. இப்ப என்ன இந்த ஜெனரேஷனுக்கும் இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸுக்கும் என்ன பிரச்சனைனா, நம்மளுடைய மைண்ட் செட் அவங்களுக்கு ஒத்தே வராது. அவங்க மைண்ட் செட்டை நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. கரெக்டா? எப்படி ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தாலும் நல்லா இல்லைம்மா சொல்றாங்களா? என்ன கூட்டிட்டு போயேன்பா, நீ ஏன் ஏன்பா ஏதாவது எடுத்துட்டு வர, ஏன்பா என்ன போட்டு வேணாம்ப்பா, கதறான் அந்த பொண்ணு பையனும் கதறுது. இதுக்கு என்னடி உன்ட இல்லாத ட்ரெஸ்? அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, இல்லாத ட்ரெஸ் போட முடியுமா, பண்ணி போட்டுக்கோ. உன்ட்ட அந்த ட்ரெஸ் இல்லை. உடனே அம்மா அந்த இடத்துல அம்மாங்கிறத மறந்துடும். ஃப்ரெண்டு மாதிரி சண்டை போடும் பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா அம்மாக்கள்லாம். ஒரு ட்ரெஸ் எப்படி நான் போட முடியும் தெரியுதுல, அப்ப நீ எடுத்தது என்னால போட முடியாது. எங்க அண்ணிக்கும் எங்க அண்ணன் பொண்ணுக்கும் எங்க அண்ணன் பொண்ணுக்கும் சண்டை வருது பாருங்க. இன்னைக்கு வேர்ல்ட் கப் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, பிச்சை வாங்கணும். அப்படி ஒரு கொடூர சண்டை வரும். 1/2 மணி நேரம் கழிச்சு 2 பேரும் அந்த வீட்டில் நடந்த சண்டைக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி கோச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா பையன் மட்டும் சண்டை போட்டானா கோச்சிக்கிட்டே இருப்பான். நான் சாப்பிட வரமாட்டேன், வாடா பசிக்குது ஆனா வரமாட்டேன். சின்னது. நான் ஒன்று இங்க இருக்கிற பேரண்ட்ஸுக்கு சொல்றேன், நீங்க உங்க குழந்தைங்களுக்கு தர வேண்டிய ஒரே விஷயம் எது தெரியுமா சார்? காடு, நிலம், சொத்து, வீடு, காரு, பேங்க் பேலன்ஸு, இது அனைத்தையும் விட உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும், எத்தனை முறை நீ தடம் மாறி கீழே விழுந்தாலும், உன் தோள்களை பிடித்து எழுப்பி நிற்க வச்சு மறுபடியும் இந்த சமுதாயத்துல உன்னை ஓட வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருகிற பெற்றோர்களா என்னைக்கும் நாங்க இருப்போங்கிற நம்பிக்கையை கொடுத்துட்டா போதும். அந்த குழந்தைங்க எப்பாடுபட்டாவது இந்த உலகத்துல ஜெயிச்சிடும். நான் தமிழ் எடுத்து படிக்கிறப்ப நீங்க மேஜர் வேணாம், அவங்களுக்கு கொடுங்க, எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். மேஜர் வந்து தமிழே எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னவங்க அதிகம். நான் பிலிட் தமிழ், எம்ஏ எம்ஃபில் தமிழ், பிஜி டிப்ளமோ ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன் முடிச்சேன், பிஹெச்டி பண்றேன். தமிழே எடுத்து படிக்காதீங்க. உங்க பையன் தான் ஆர்வத்துல பேச்சு போட்டியில போயிட்டு தமிழ் எடுக்கிறான் அப்படின்னா நீங்க ஏங்க வந்து தமிழ் எடுத்து படிக்க வைக்கிறீங்கிறப்ப எங்க அப்பாவும் அம்மாவும் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவன் எடுக்கிற முடிவினுடைய விளைவுகளுக்கு அவனே பொறுப்பு. அவன் எடுக்கிற முடிவினுடைய விளைவுகளுக்கு அவனே பொறுப்பு. அவன் நல்ல முடிவு எடுத்தா அவன் வாழ்க்கை நல்ல விதமா அமையும். அவன் முடிவு தவறுனா அது தவறா அமைஞ்சிரும். ஒருவேளை அவன் முடிவு தவறா இருந்தா கூட அதை நல்ல விதமா மாத்துறோம், அப்பா அம்மா நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அவன் உழைச்சானா அவன் ஜெயிச்சிடுவான். நீ யாரும் அவனை பத்தி கவலைப்படாதீங்க, என் பிள்ளைகள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறதுன்னு எங்க அப்பா சொன்னார், எங்க அம்மா சொன்னாங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு 4-5 பேருக்கு தெரிகிற முகமா மகேஷா இருந்த நானு ஊர் பேரை சேர்த்துக்கிட்டு ஈரோடு மகேஷ்னு பேரை வச்சு
இன்னைக்கு உலகம் முழுக்க தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்றாங்களோ அத்தனை நாடுகளுக்கும் சென்று பேசுகிற பெருமை நமக்கு கிடைச்சிருக்குன்னா அது எங்க அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். உங்க கிளாஸ்ல ஒரு ஸ்கூல்ல ஏன் யூனிஃபார்ம் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எக்கனாமிக்கெல்லாம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம ஃப்ரெண்டோட அப்பா நல்ல வேலையில் இருந்தாருன்னா நிறைய சம்பளம் வரும். நம்ம அப்பா அவருக்கான வேலையில் இருந்தாருன்னா அவருக்கான சம்பளம் மட்டும்தான் வரும். அந்த சம்பளத்தோட வித்தியாசத்தை பொறுத்து அவங்க லைஃப் ஸ்டைல் மாறும். கரெக்டா? இப்ப ஒரு நல்ல பேனால எக்ஸாம் எழுதுறா, நீ ஒரு சுமாரான பேனால தான் எக்ஸாம் எழுதுறனா, அவன் நல்ல பேனால எக்ஸாம் எழுதுறப்ப பாக்குறப்ப உனக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், சில சமயம் பொறாமையா இருக்கும். சரி, நமக்கு இந்த மாதிரி ஒரு பேனா இல்லையேன்னு. ஆனா நீ ஒன்ன புரிஞ்சுக்கணும். என்ன நல்லா புரிஞ்சுக்கணும்? எவ்வளோ காஸ்ட்லியான பேனால எக்ஸாம் எழுதினாலும் மார்க் வராது. படிச்சு எழுதி எந்த பேனால எழுதினாலும் மார்க் வரும்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பேனா மேல உனக்கு கவனம் இருக்காது, படிப்பு மேல உனக்கு கவனம் இருக்கும். சிம்பிள். ஏன் யூனிஃபார்ம்னு ஒன்று கொண்டு வராங்க? உங்களுக்குள்ள எந்த வித்தியாசமும், சீருடை இதுக்கு பேர், எந்த வித்தியாசமும் யாருக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு பள்ளியில் அந்த ஒழுக்கமே இருக்கு. நீங்க உங்க கிளாஸ்மேட் யாரா இருந்தாலும், அவங்க எவ்வளவு வசதியான ஆளா இருந்தாலும் அவங்கள பார்த்து ஒருபோதும் வியக்கவே வியக்காதீங்க. நீங்க ஒரு விஷயத்துல பெருமைப்படணும். எதுல தெரியுமா பெருமைப்படணும்? அவங்க அப்பா மாசத்துக்கு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, அவங்க அப்பா இப்ஸ்ல படிக்க வைக்கிறாரு, எங்க அப்பா மாசம் 15,000 தான் சம்பாதிக்கிறாரு, எங்க அப்பா என்ன இப்ஸ்ல படிக்க வைக்கிறாருன்னா அவங்க அப்பாவோட எங்க அப்பா 3 மடங்கு பெட்டரான அப்பான்னு யோசிக்கணும். எங்க அப்பா சூப்பர். ஏன்? இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவில் எனக்கு ஒரு பெஸ்ட் எஜுகேஷனை கொடுக்குறாரு, இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவில் நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு, இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவில் கொஞ்சம் தள்ளி போனாலும் செல்ல நான் வாங்கி தந்துறேன்டா, கோச்சுக்காதரா பாப்பா, கோச்சுக்காதரா தம்பி அப்படின்னு ஒரு வாழ்க்கையை கிரியேட் பண்றாரு. இதுதான் உண்மை. இதை நீங்க உங்களுக்கு தோணிடுச்சு அப்படின்னா நீங்க லைஃப்ல சூப்பரா வந்துருவீங்க. ஒன்னே ஒன்று சொல்றேன், முன்னாள் அமெரிக்க அதிபர் ஒபாமா அவர்கள் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ரீசன்ட் டைம்ல எல்லா மேடைகளிலும் இந்த வாக்கியத்தை சொல்லுகிறேன். ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் செலவிடுகிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் தங்கம் இந்த சென்டென்ஸை மனசோட ஆழத்துல போட்டு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் செலவிடுகிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல, யாருடன் செலவிடுகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். யாருடன் செலவிடுகிறீர்கள் என்பதுதான். சொன்னோன்னு ஒரு பிள்ளை அது ஃப்ரெண்டை பார்க்குது, நம்பல மாதிரி ஒண்ணு. நீங்க யார் கூட அதிக நேரம் இருக்கீங்களோ அவங்க கேரக்டர்ல பாதி கேரக்டருக்கு மேல உங்களுக்கு வந்துடும். உங்க கேரக்டர்ல பாதி கேரக்டருக்கு மேல அவங்களுக்கு போயிடும். கரெக்டா? நல்லா இருந்தாங்க. இந்த 6வது போனதுல இருந்து என்னாச்சுன்னு தெரியல, யாரையும் மரியாதை இல்லாம பேசுறான். அவன் ஃப்ரெண்டு அவ்வளவு நல்லவனா இருப்பான்னு அர்த்தம். எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க எல்லாருக்கும். இப்ப பாருங்க, ஒண்ணு கூட யாருக்கும் தர மாட்டேங்கிறான். அவன் நண்பன் அவ்வளவு தங்கமானவன் அர்த்தம். ஏங்க எது எடுத்துட்டு போனா அழுக மாட்டானுங்க. ஒரு ஏர்பின் அவங்க அக்கா எடுத்துட்டு காலேஜுக்கு போயிட்டா 2 நாளா அழுதுகிட்டு இருக்காங்க. உன்னோட தோழி இருக்காளே ரொம்ப கெட்டிக்காரின்னு அர்த்தம். சிம்பிள். யாரோட அதிக நேரம் நீங்க இருக்கீங்களோ அவங்களாவே நீங்க மாறிடுவீங்க. அதனாலதான் வள்ளுவர் நட்பை தேர்ந்தெடுக்கிறப்ப கூட நல்லபடியா நட்பை தேர்ந்தெடுங்க. நட்பு ஆராய்தல்னு ஒரு அதிகாரமே இருக்கு, கூடா நட்புன்னு ஒரு அதிகாரமே இருக்கு. ஏன் நட்பு ஆராய்தல்? நட்பை ஆராய்ந்துதான் செலக்ட் பண்ணும். நமக்கு என்னன்னா பக்கத்துல யாரு ஒரு 5 அடி டிஸ்டன்ஸ்குள்ள யார் இருந்தாலும் ஃப்ரெண்டு தான். என்னடி எப்படி இருக்க, என்னடா மச்சான் அப்படிதான் இருக்க, ஏய் சூப்பர், ஐயோ மாதிரி கிடையவே ஃப்ரெண்டு, எனக்கும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க அவன் அப்படிங்கிறான் ஒருத்தன், 8வது படிக்கிற பையன். அப்படியாடா தம்பி, எவ்வளவு வருஷமாடா ஃப்ரெண்ட்ஸுங்கிறேன்? இப்பதான் 10 நாள். 10 நாள் எப்படா அவ்வளோ பெரிய ஃப்ரெண்டு? செம்ம ஃப்ரெண்டு சார், உங்களுக்கு தெரியாதுங்கிறான். 1 வாரம் கழிச்சு பார்க்குறேன், அவன்கிட்ட பேசவே மாட்டேன் சார், நான் என் பேனாவை திருடிவிட்டான், அவன்கிட்ட பேச. ஏன்னா 10 நாள் முன்னாடி பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு, அப்புறம் தான் இப்போ இல்லை சார், எனக்கு பிடிக்கல சாருங்க. இவ்வளவுதான் உங்களோட எமோஷனோட லெவல், இவ்வளவுதான் இருக்கும், சின்னதா இருக்கும். அதனால ஃப்ரெண்ட்ஸை செலக்ட் பண்றப்ப ரொம்ப ரொம்ப கவனமா செலக்ட் பண்ணுங்க. இன்னொன்னு, அம்மா அப்பா உங்களுக்கு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன் ஒரு விஷயத்த. இப்ப நான் நல்லா சிரிச்சு சந்தோஷமா பேசுறேன். ஏன் நான் சிரிச்சு சந்தோஷமா பேசுறேன்? நான் 1 மணி நேரம் பேசுவேன், கிளம்பி என் வீட்டுக்கு போயிருவேன்.
ஒரு அக்கா அப்படி சிரிக்கிறாங்க. கிளம்பி என் வீட்டுக்கு போயிருவேன். உடனே எல்லாரும் எட்டி பார்க்காத, எந்த அக்கா 1000 பேர்ல எந்த அக்கா தெரியும், உட்காரெல்லாம். ஏன் வீட்டுல அம்மா அப்பா எப்பயுமே சிரிச்சுட்டு பேசவே மாட்டாங்க? ஏன்னா எப்பயுமே உங்களோட இருக்காங்க, உங்களை பத்தி நல்லா தெரியும். அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, உங்க அம்மாவோ அப்பாவோ உங்களை கோபத்துல சில வார்த்தைகள் சொல்றப்ப அவங்க கோபப்பட்டாங்க அப்படிங்கிறத மட்டும் மனசுல எடுத்துக்காம, நல்லா வார்த்தையை வாங்கிக்கோங்க. கோபத்துல உங்க அம்மா அப்பா ஏதாவது பேசுறப்ப அவங்க கோபத்துல இப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத மட்டும் மனசுல எடுத்துக்காம, அவங்க சொன்ன விஷயம் என்னன்னு நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை மாறிடும். ஓகேவா செல்லம்? என்ன எமோஷன்ஸ்ல வேர்ட்ஸ் வருதுன்னு யோசிக்காத, எந்த மீனிங்ல அந்த வேர்ட்ஸ் சொல்லிட்டு வருதுன்னு யோசி. இவ்வளவுதான் லாஜிக்கே லைஃப்ல. இது எனி ரிலேஷன்ஷிப். கோபத்துல நீ அந்த எமோஷனை விட்டுட்டு அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை மட்டும் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஏய் உக்காண்டி இங்க இருந்து அங்க இருந்து பேசிக்கிட்டு இருக்க, அவர் தலைமையில தூக்கி வச்சு காமிச்சு வைக்க கீழே வைக்கணும் சார். அப்பாவுக்கும் பையனுக்கு குசும்ப பாரியா, அங்க இருந்து அந்த பையன் அங்க இருந்து இந்த பிள்ளைகிட்ட பேசுறாங்க. எமோஷன்ஸை தூக்கி போட்டு ஓரமா அந்த வேர்ட்ஸ் இருக்கிற மீனிங் மட்டும் மனசுக்குள்ள கொண்டு போயிடு, வாழ்க்கை அழகா மாறிடும். அவ்வளவுதான். எந்த அர்த்தத்துல உங்களை நோக்கி வார்த்தைகள் வருதுன்னு பாருங்க. இன்னொன்னு, வசதி இருக்கு வசதி இல்லை அதெல்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க. ஒன்னு சொல்றேன், இங்க ஒரு புவர் பேக்ரவுண்ட்ல ஓரளவு எக்கனாமிக்கலா பெருசா நல்லா இல்லாதவங்க குடும்பத்துல இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா, உங்க எல்லாருக்குமே ஒன்று சொல்றேன். நம்ம வீட்டில் கார் இல்லை, சொந்த வீடு இல்லை, சொந்த வண்டி இல்லை, நீங்க நினைச்ச எந்த ஃபெசிலிட்டியுமே இல்லை, நல்ல ஃபேன் கூட இல்லை, நல்ல லைட் கூட இல்லை, எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க படிச்சிருங்க, பெரிய ஆளா வந்துருங்க. உங்க அம்மா அப்பாவுக்கு நீங்க தர பெஸ்ட் கிஃப்ட் எது தெரியுமா? அவங்க 50 வருஷம் 60 வருஷம் அவங்க வாழ்க்கையில பார்க்காத ஒரு வாழ்க்கைய நீங்க சம்பாதிச்சு உங்க உழைப்பின் மூலமா அதை பரிசா தரப்ப, அதை விட சிறந்த பரிசு உங்க அம்மா அப்பாவுக்கு வேற எதுவுமே கிடையாது. நம்ம வீட்டுல ஏன் இல்லை அப்படின்னு சொல்றதை விட, நம்ம வீட்டுல அம்மானு கூப்பிட்டோன்னு திரும்புறதுக்கு ஒரு ஆளும், அப்பான்னு கூப்பிட்டோன்னு திரும்புறதுக்கு ஒரு ஜீவனும் இருக்காங்களே, இதை விட கோடீஸ்வரர்கள் உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. அம்மாவோ அப்பாவோ இல்லாத வீடுகளில் போய் அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிற குழந்தைங்க கிட்ட கேட்டா உங்களுக்கு நல்லா தெரியும், அப்பா இல்லாம வாழ்க்கை எப்படி நரகமா இருக்கு, அம்மா இல்லாம வாழ்க்கை எப்படி ஒண்ணு இல்லாம போயிருச்சுன்னு அந்த வீடுகளில் போய் கேட்டாதான் தெரியும். இன்னொன்னு சொல்றேன், உங்க அம்மா அப்பாவை ஒருபோதும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. எங்க அப்பா இப்படிதான், அவருக்கே கெட்ட பழக்கம் இருக்கு, அவர் ஏன் என்ன சொல்றாரு, அது உங்க வேலையே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தந்தை குடிகாரராக இருக்கலாம், ஆனால் தன் தலைமுறை குடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு தந்தை கூட இந்த உலகத்தில் கிடையாது என்பதை நீங்கள் மனசுல பதிய வச்சுக்கோங்க. ஒரு அம்மா கோபத்துல அள்ளி அள்ளி வார்த்தைகளை வீசுபவராக இருக்கலாம், ஆனா தன் தலைமுறை நாசமா போகணும்னு ஒரு அம்மா கூட எந்த வார்த்தையும் வீசினதா வரலாறே கிடையாது. நீங்க இதெல்லாம் தான் நீங்க புரிஞ்சு உங்க மைண்ட் செட்ல என்ன இருக்கும்னா, இதுதான் நாங்க இருக்கோம். எனக்கு தெரியும், நான் அவ்வளோ ஸ்கூல்ஸ் போறேன், அவ்வளோ சில்ட்ரன் குழந்தைங்கிட்ட பேசுறேன், அவ்வளோ கவுன்சிலிங் எடுக்கிறேன். எல்லாரும் சொல்றது, அம்மா அப்பா பத்தி சொல்ற ஒரே விஷயம், அவரே சரியில்லை, அவரு என்ன கைட் பண்றாரு அப்படின்னா, அவர் எதிர்கொண்ட சூழல் என்ன, அவர் வாழ்க்கையில என்னென்னலாம் நடந்துச்சு, எதையெல்லாம் தாண்டி அந்த மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த மனுஷனும் அந்த மனுஷியும், உங்களுடைய அம்மாவும் அப்பாவும் உங்களுக்காக மட்டும் லைஃப்ல எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கான வயசு இது இல்லை. அதனால எதையுமே நீங்க ஜட்ஜ் பண்ணாதீங்க, அதை பத்தி கமெண்ட் பண்ணாதீங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், நீ எத்தனாவது தங்க படிக்கிற? 10th படிக்கிற. 12th கெமிஸ்ட்ரியில இருந்து ஒரு கேள்வி கேட்கிறேன். 12th நீ ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துற, கெமிஸ்ட்ரியில இருந்து ஒரு கேள்வி கேட்கிறேன். கேட்டா நீ என்ன சொல்லுவ? நான் 10th சார், நீங்க 12th இருந்து ஏன் சார் கேள்வி கேட்கறீங்கன்னு சொல்லுவீல? நான் அதே தான் சொல்றேன். இப்பதான் உனக்கு 14 வயசு 15 வயசு ஆகுது, உங்க அம்மாவுக்கு 35 வயசு, உங்க அப்பாவுக்கு 40 வயசு ஆயிடுச்சு. அந்த வயசு வரப்ப நீ அந்த கேள்வி கேளு. அது வரைக்கும் படிக்கிற வேலையை மட்டும் நீங்க பார்த்தா போதும். உங்களை பார்த்துக்கிற கடமை அவங்களுக்கு இருக்கு, அவங்க பார்த்துப்பாங்க. சிம்பிள். ஆனா எதுல நீங்க கவனமா இருக்கணும்? இப்ப ட்ரக் அவேர்னஸ், போதைப் பொருள் ஒழிப்பு தினம் ஜூன் 26 அப்படின்னா, இங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சொல்றேன், இப்ப 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் படிக்கிற குழந்தைங்க இருக்கிற பேரண்ட்ஸ் கை தூக்குங்க.
சூப்பர், கீழே போட்டுருங்க. நன்றி. நீங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லி பேப்பர்ல நியூஸ் வருது இல்ல சார், எனக்காக இனிமேல் ஆகுது டைம் இருக்கிறப்பலாம் ஒரு நாள் காலையிலேயும் சரி இல்லை நைட்டும் சரி, நீங்க வேலைக்கு போயிட்டு வந்தோடனே சரி, ஒரு 15 நிமிஷம் உட்காந்து அந்த நியூஸ் பேப்பரை திறந்து ஃபுல்லா படிச்சு உங்க குழந்தைங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. ஒன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என் குழந்தைகிட்ட இதை பேசலாமா இதை பேச வேண்டாமா நீங்க யோசிச்சீங்கன்னா, நீங்கள் பேச மறந்த விஷயத்தை இல்ல நீங்க பேச வேண்டாம்னு நினைச்ச விஷயத்த தவறான ஒரு உறவு மூலம் அந்த குழந்தை தெரிந்து கொள்ளும். புரியுதா அந்த அர்த்தம் உங்களுக்கு? நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். இருக்கிற பேரண்ட்ஸ், நீங்க பேச வேண்டாம்னு நினைச்சு தவிர்க்கிற விஷயத்த வேற யாரோ ஒருத்தவங்க சொல்றப்ப அது அவங்களுக்கு அட்வைஸா இருக்காது, எக்ஸைட்மெண்டா போயிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கவனமா கையாளுங்க குழந்தைங்களை. குழந்தைங்க வந்து ரேடியோ மாதிரி தான், கரெக்டா டியூன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ரேடியோவும் சூப்பரு, கேட்கிற காதுகளும் சூப்பரு, இந்த உலகமே சூப்பரு. தப்பா டியூன் பண்ணிட்டீங்க, இறைச்சல் மட்டும்தான். எப்பயுமே கரெக்டா டியூன் பண்ணிருங்க, கரெக்டா டியூன் பண்ணிருங்க. டெய்லி நியூஸ் பேப்பர் உட்காந்து படிங்க. 5வது வரைக்கும் இருக்கானா படிக்கிற வந்துருச்சா படிக்க வைங்க. ஒரு ஆங்கில செய்தித்தாளும் ஒரு இங்கிலீஷ் மேகசினும் ஒரு தமிழ் செய்தித்தாளும் எடுத்து வச்சு டெய்லி படிங்க. இங்கிலீஷ் பேப்பர் படிக்க தெரியலையா, டேய் நீ படிச்ச அப்பாவுக்கு சொல்ற அம்மாவுக்கு சொல்றான்னு சொல்லுங்க. ஒன்னு சொல்லவா, தன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இங்கிலீஷ் தெரியாது, குழந்தைக்கு இங்கிலீஷ் தெரியும்னா குழந்தைய படிக்க வச்சு நீங்க கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதை விட சொர்க்கம் இந்த மண்ணிலே வேறு எதுவுமே கிடையாது. சந்தோஷமா நீங்க அப்படியே பூரிச்சு போயிருவீங்க. என்னம்மா என் குழந்தை இங்கிலீஷ் படிக்குது, என்னம்மா என் குழந்தை இங்கிலீஷ் படிக்குது. படிக்கிற குழந்தைக்கு தெரியும் நானே தப்பா படிக்கிறேன். ஆனாலும் பேரண்ட்ஸ்க்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன் என் புள்ள படிக்குது, என் பையன் படிக்கிறான், அந்த சந்தோஷம் இருக்கும். தமிழ் பேப்பர் படிக்க தெரியுதா, படிச்சு சொல்லுங்க. இன்னைக்கு போதைப் பொருள் ஒழிப்பு தினம் ஜூன் 26 வேர்ல்ட் ட்ரக் டேவை வந்து ஜூன் 26 கொண்டாடுறாங்க. உலகம் முழுக்க இவ்வளவு பாதிப்பு இருக்கு, இது எப்படி பாதிப்பாகும், உள்ளுக்குள்ள எவ்வளவு மாற்றங்களை கிரியேட் பண்ணும், உனக்கு நீயே தனியா ஒரு உலகத்துக்குள்ள போயிருவ, அதுல இருந்து மீண்டே உன்னை வர முடியாது. அப்பா பிடிக்காம போயிருவாங்க, அம்மா பிடிக்காம போயிருவாங்க, கூட பிறந்தவங்க பிடிக்காம போயிருவாங்க, கடைசியில உனக்கே பிடிக்காம போயிடும். நீ சூசைட் அட்டன் பண்ற அளவுக்கு இந்த ட்ரக்கோட ஹேபிட் வந்து உன்னை இழுத்து கொண்டு போய் விட்டுருண்டாச்சலும். இதெல்லாம் தானே நீ பேப்பர்ல போட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க. ஒன்னு சொல்லவா, விளையும் பயிர் முளையிலே தெரியும்பாங்க. நீங்க சின்ன வயசுல இதற்கான அவேர்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்க குழந்தை வாழ்நாள் முடியறதுக்குள்ள 10 பேரையாவது பேசியே திருத்திடுவான். இது என்னுடைய நம்பிக்கை. என் அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்த வித்தை இது. சைக்கிளுக்கு பின்னாடி உட்கார வச்சுட்டு எங்க அப்பா கூட்டு போய் அவனாவது குடிச்சுட்டு விழுந்து கிடந்தானா, குடிச்சீங்கன்னா நீ இப்படி தாண்டா தெருவில் விழுந்து கிடக்கணும், சாக்கடை பக்கத்துல அந்த நாய் உன் பக்கத்துல படுத்து கிடக்க பாரு, எது நாய் எது மனுஷன்னு தெரியல பாரு, இப்படி ஆயிருவ குடிச்சீங்கன்னா அப்படின்னு எனக்கு காமிப்பாரு. பயமா இருக்கும் பாக்குறதுக்கே. இப்ப நான் எஜுகேட் பண்றேன், யாராவது என் முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸே பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா நான் வந்தா பண்ணிடுவாங்க, ஒரு மரியாதைக்காவது பண்றாங்க. ஏன் இல்லைன்னா அட்வைஸ் பண்ணியா கொண்டுருவான்னு தெரியும். புரியுதா உங்களுக்கு? தப்பே கிடையாதுங்கிறேன் சார். நான் என்ன சொல்றேன், ஒருத்தனை திருத்தறதுக்காக அவன் நம்மளை திட்டினா கூட பரவாயில்லங்கிறேன். ஒருத்தனை திருத்தறதுக்காக அவனை திட்டினா கூட பரவாயில்ல. இன்னொன்னு, நான் உட்பட கத்துக்காத விஷயம், நிறைய சம்பாதிப்போம், சம்பாதிச்சதை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரியாது. குழந்தைங்கிட்ட நீங்க படிங்கன்னு சொல்லுவீங்க, சம்பாதிங்கன்னு சொல்லுவீங்க, அதை எப்படி பாதுகாக்கணும்னு எந்த பேரண்ட்ஸுக்கும் சொல்ல தெரியாது. கடைசியில சம்பாதிச்சதெல்லாம் ஒருத்தன் கொண்டு போயிடுவான். என் வாழ்க்கையில் அப்படிதான் நடக்கும் எப்பயுமே. மணி மேனேஜ்மெண்டே தெரியாது, ஏன் நமக்கே தெரியாது. அப்ப படிங்க, படிச்சா பேப்பர்ல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஒரு பினான்சியல் அனலிஸ்ட் ஒருத்தர் கூட வச்சுக்கிட்டா எல்லாமே சாத்தியம்டா, ஒரு பொருளாதார நிபுணர் ஒருத்தர் கூட வச்சுக்கிட்டா எல்லாமே சாத்தியம். சம்பாதிக்கிறது முக்கியம் இல்ல, காசை கையில வச்சுக்கணும். பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பயலையும் நம்பாதன்னு உங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன், நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்தி அடுத்த தலைமுறைக்கு கொடுத்த காசை அவன் பத்திரமா வச்சுக்கணும்னா இந்த அட்வைஸ் தான் உதவும். ஒரு வயலையும் நம்பாத பண விஷயத்துல. 10,000 ரூபாய் கேட்கறானா 10 ரூபா கொடுத்துட்டு 2 இவ்வளவுதான் இருக்கு திருப்பி கூட தராதான்னு போடான்னு சொல்லுங்க, தப்பே கிடையாது. இதெல்லாம் இப்ப நான் அண்மையில கத்துக்கிட்ட பாடம். அதனாலதான் எல்லாத்தையும் இயல்பா என்னால சொல்ல முடியும். பேரண்ட்ஸ்க்கும் இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறைக்கும் இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்க குழந்தைங்களுக்கும் அவ்வளவு பெரிய கேப் இருக்கு. இந்த கேப் எப்ப உடையும் அப்படின்னா, இவனை வெறும் படிக்கிறதுக்கு அனுப்பிச்சு மார்க் வாங்கி நம்மளோட குடும்பத்தோட இமேஜை மேல கொண்டு வரதுக்கான ஒரு ஆளா மட்டும் பாத்தீங்கன்னா அந்த கேப் பெருசாயிட்டே இருக்கும்.
இல்ல இவன் என்னோட பையன், இவன் வாழ்க்கை, இவன் என்னோட பொண்ணு, இவன் வாழ்க்கையை இவன் வாழ்றதுக்காக பிறந்திருக்கான்னு நினைச்சு நீங்க நெருங்கினீங்கன்னா அந்த சுவர் உடைஞ்சு எதுனாலும் உங்க குழந்தைங்க ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு வரும். என் அருமை பெற்றோர்களே, ஒன்னே ஒண்ணு சொல்றேன், வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை, நேரத்தோட அறிமுக ரீதி சில பாயிண்ட் சொல்றேன், அது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க மனசோட ஆழத்துல. வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். நம்பர் 1, வாழ்க்கையினுடைய யதார்த்தம். யதார்த்தம் என்ன? வாழ்க்கையில வெற்றியும் வருண்டா செல்லும், தோல்வியும் வருண்டா செல்லும். வெற்றி தோல்வி சகஜம்டா, முயற்சி மட்டும் தான்டா என்னைக்குமே நிரந்தரம், நீ முயற்சி பண்ணிக்கிட்டே இருடான்னு வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. 2வது, உனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும், நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் தயங்காம வந்து அம்மா அப்பாட்ட சொல்றா, உன்னை திட்ட மாட்டோம், உன்னை அதுல இருந்து எப்படி மீட்டு கொண்டு வரலான்னு யோசிக்கிறோம்டா, உன் ஃப்ரெண்டா இருந்து உனக்கு நாங்கள் ஹெல்ப் பண்றோம்டாங்கிறத வாழ்நாள் முழுக்க அவனுக்கு சொல்லிக்கிட்டே இருங்க. நம்பர் 2. 3வது, நீ எக்ஸாமுக்கு படிக்கணும், நல்லா படிக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனா எக்ஸாம்ல எடுக்கிற மார்க்கை வச்சு அம்மா அப்பா ஒருபோதும் உன்னோட டேலண்ட்டை எடை போடவே மாட்டோம்டா. நீ திறமையானவன், நீ திறமையானவள் என்பதை உங்கள் குழந்தைகளிடம் அடிக்கடி நீங்கள் சொல்லிக் கொண்டே இருங்க. 4வது, தங்கம், என்னைக்குமே நல்ல பழக்கத்தை யாராவது சொல்லி கொடுக்குறப்ப அது ரொம்ப ரொம்ப கசக்கும், கெட்ட பழக்கம் யாராவது சொல்லி கொடுக்குறப்ப ரொம்ப ரொம்ப இனிக்கும். நல்லதை விட கெட்டது நம்மளை சீக்கிரம் நெருங்கி வரும். உன்னை எது சீக்கிரம் நெருங்கி வருதோ அது கெட்டதுன்னு என்னைக்குமே மூளைக்குள்ள போட்டு வச்சுக்கூடான்னு அலர்ட்னஸை உங்க குழந்தைங்களுக்கு 4வது ரூலா சொல்லி கொடுங்க. நம்பர் 5, ஆம்பளை பிள்ளையா இருந்தா பெண்களை மதிப்பதற்கும், பொம்பளை பிள்ளையா இருந்தா ஆண்களை மதிப்பதற்கும், நீ தோழியாக தோழனாக எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் பழகலாம், தவறே இல்லை. உன் தோழி தனியாக இருந்தால் அவளை பாதுகாக்க வேண்டியதுதான் ஆண்மை என்பதை ஆண்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். தோழன் ஒருபோது அழுகிற பொழுது ஏண்டா அழற, கவலைப்படாதரா, வாழ்க்கையில எல்லாம் சரியாயிருண்டான்னு ஒரு ஆணுக்கு ஒரு ஆண் போல இருந்து உங்கள் பெண் அட்வைஸ் பண்ணி அந்த தோழனை அந்த சூழலிலிருந்து மீட்டு கொண்டு வருகிற பக்குவத்தை பேசுங்கள். இந்த பாலின சமத்துவத்தை வீட்டில் நீங்க பேசினா மட்டும்தான் நடக்கும். அது எப்ப நடக்கும்னா, வீட்டிலேயே ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் ஒரே மாதிரி பார்த்தாலும் நடக்கும். ஆம்பளை பைய பப்பறக்கான்னு உட்காடுறப்ப ஒண்ணுமே சொல்லாம, பொம்பளை பிள்ளை லேசா அப்படி உட்காடுறப்ப ஒழுங்கா உட்காருன்னு சொன்னீங்கன்னா அழுக்கு உங்கள் மனதில் இருக்கிறது என்ற அர்த்தம். குழந்தைகள் மனதில் ஒருபோதும் அழுக்கு என்பதே கிடையாது. பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு ரூல்னா அது ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் சேர்த்துதான், ஆம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு ரூல்னா அது பொம்பளை பிள்ளைங்களுக்கு சேர்த்துதான். குழந்தைகள் என்பவர் குழந்தைகள் தான், அதில் ஆண்கள் பெண்கள் வித்தியாசம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு அருமையான வாய்ப்பு. எவ்வளவோ மேடையில எவ்வளவோ இடத்துல எவ்வளவோ விஷயங்கள் நாங்கள் பேசிட்டே இருக்கோம். ஆனா சில மேடைகளில் பேசுகிற பொழுதுதான் ஒரு இதயம் நிறைந்த ஒரு உணர்வு எனக்கு ஏற்படும். இந்த இப்ஸ்ல யங் இந்தியா பப்ளிக் ஸ்கூல்ல பேசுறப்ப அந்த உணர்வு எனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்வதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. காரணம் என்னன்னா, ஒரு நல்ல விஷயத்தை இனிஷியேட் பண்ணி, ஒரு ட்ரக் அவேர்னஸ்க்காக ஒரு நல்ல விஷயத்தை இனிஷியேட் பண்ணி, அது பேரண்ட் ஓரியன்டேஷனோட கிளப் பண்ணி இவ்வளோ பேரண்ட்ஸை அழைச்சு ஒரு இனிஷியேட் பண்ணதுக்காக இந்த பள்ளி நிர்வாகத்திற்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலை பேரண்ட்ஸ் ஆகிய நீங்க தாராளமா கொடுக்கலாம். இன்னொன்று, டைம் ஆயிடுச்சு, பொதுவாக கிளம்பி போயிருவீங்க. நம்ம ஆளுலாம் கிளம்பி வேலை இருக்கோ வேலை இல்லையோ டைமுக்கு வீட்டுக்கு போயிடுவாங்க. எங்கெங்க போறீங்க, டைம் ஆகி போச்சுங்க. அதான் எங்க போறீங்க, வீட்டுக்குங்க. வீட்டில் போய் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, ஆனால் டைம் ஆயிடுச்சுங்க. கலெக்டர் என்ன பண்ணுவாருங்க, வீட்டில் சோத்தை தின்னு தூங்கிடுவாருங்க. அவ்வளோதான், 4 சேனலை போடுவார். ரிமோட்டு உள்ள ஆள் கிணத்துல போற வரைக்கும் அந்த அமுக்குன்னு பட்டன் அமுக்குவாரு. எந்த சேனல் நல்லா இல்லைன்னு படுத்துருவாரு. இவ்வளவுதான். ஆனா டைமுக்கு வீட்டுக்கு போயானோ ஒரு டைமுக்கு போகணுங்க. நான் பயந்துட்டே இருந்தேன். நேரம் ஆக ஆக மேடம்கிட்ட, மேகலாட்ட, ராஜன் சார் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தேன். சார் இன்ஜினியர் சார் என்ன ஆகும் நிலைமைன்னு தெரியலையே அப்படின்னு. இல்ல எல்லாரும் உட்காந்துருக்காங்க, உங்களுக்காக வந்திருக்காங்க, கும்மியெல்லாம் இருக்கு, சந்தோஷமா எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னாங்க.
எனக்கு கொஞ்சம் ஒரு சிறிய சந்தேகத்தோட தான் வந்தேன். தமிழன்ல சந்தேகம் நம்ம கூடவே பிறந்தது. சின்ன சந்தேகத்தோட வந்தேன். உன் சந்தேகம் தவறு, கேட்பதற்கு நாங்கள் தயார் என்று உட்கார்ந்திருந்த அத்துணை அன்பு பெற்றோர்களுக்கும் என் இதயம் நிறைந்த அன்பும் வாழ்த்துக்கள். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் இனி வருகிற தலைமுறை. நம் பிறப்பு தரித்திரமானாலும் இறப்பு சரித்திரமாகட்டும். நாளைய வரலாறு நம் பெயர் எழுதட்டும். நம் குழந்தைகள் மட்டுமல்ல, அவர்களுக்கான வாழ்க்கையை இந்த மண்ணிலே வாழ பிறந்தவர்கள். தாயும் தந்தையும் இரு பக்கமும் நின்று கொண்டு 2 சிறகுகளையும் இறுக பிடித்து கொண்டு பறக்க கற்றுக்கொள் என்று சொன்னால் உங்கள் குழந்தைகள் ஒருபோதும் பறக்காது. காரணம், சிறகுகள் உங்கள் கைகளில் இருக்கிறது. சிறகுகளை விடுவித்து விடுங்கள். அவர்கள் வானத்தை அவர்கள் பறப்பதற்கு அவர்களுக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருங்கள். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம்.